பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிப்போம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தியானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரியமானவர்களே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, எது இருந்தாலும் இல்லாமற் போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை திராட்சை செடியில் பழம் இல்லாத போகட்டும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாத போகட்டும், ஒலிவ மரம் பலனற்று போகட்டும், எது இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் செய்ய போகிறது ஒன்று தான், என்னன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு ஆபகுக் தீர்க்கதரிசியும் போல் நம்ம சொல்ல முடியும்? எது அவரை இது போல் சொல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஆண்டவர் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, நேசம், பிரியம். மற்றொன்று காரியம், ஒருவேளை அவர் ஆண்டவர் மேல் வைத்திருந்த வைராகியமாக இருந்திருக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம், ஃபேத். ஆமாம் தானேங்க. ஒரு நபர் மேலே நம்ம இதெல்லாம் வச்சுருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லுவோம், எதாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆபகுக் தீர்க்கதரிசி போல், ஆண்டவரே நானும் உங்களை நேசிக்கிறேன், கண்டிப்பாக எது இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் புலம்ப போகிறது கிடையாது, அதை பற்றியே நான் நினச்சிட்ருக்க போகிறது கிடையாது. நான் இனிமே எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இதுதான் என் பலன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறுங்க. பிரியமானவர்களை, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா ராஜா, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அப்பா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபகுக் தீர்க்கதரிசியை போல் அப்பா ஒரு டெசிஷன் எடுத்து இன்று முதல் தகப்பனே, நாங்களும் எதை குறித்தும் புலம்ப போகிறதில்லப்பா, எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, என்னோடு இணைந்து இதே போல் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா, இன்று முதல் அப்பா ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்தையும் குறித்து இது இன்னும் நடக்கலையே, இதில் ஏன் இவ்வளோ டிலே, இது மாதிரிலாம் நாங்கள் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஆண்டவரே, இது மாதிரிலாம் நாங்கள் கேள்வி கேட்க போகிறது இல்லைப்பா. எது இருந்தாலும் இல்லைனாலும், எது நடந்தாலும் நடக்கலைனாலும் எங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மில் பலன் கூற அப்பா, உம்மில் இன்னும் அதிகமாக அன்பு கூற அப்பா ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி போல் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.